ஆக்சுவலாக இந்த ஏரியா பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் இருந்தாலும் இங்கேருந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ வணக்கம் மக்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் அண்ட் முக்கியமாக சூப்பராக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஸோ தமிழில் நீங்கள் பாட்டு வந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் திரும்ப சொல்லியே ஆகணும், என்னோட லைஃப்பில் நான் பண்ண போகிற தி லாங்கஸ்ட் எவர் பஸ் ஜேர்னி இன்றைக்கி தாங்க. மதுரையிலேருந்து ஹைதராபாத் வரையும் கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்டை நம்ம கவர் பண்ண போகிறோம். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, 3 ஸ்டேட்டு தான், சாரி 4 ஸ்டேட்டு அப்படின்ட்டேன். ஸோ எந்த பஸ்ஸில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரி ட்ராவல்ஸ், ஒரு பாண்டிச்சேரி பேஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து திருப்பதி வழியாக ஹைதராபாத்துக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க உங்களோட சர்வீஸை. ரீசெண்டாக தான் வந்திருக்குது. அண்ட் புது பாரத் பந்த் பஸ்ஸில் நம்ம இந்த ஜேர்னியை பண்ண போகிறோம். என்ன மக்களே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டை பொறுத்தவரை இதுவுமே ஒரு அளவு பிஸியான டைம் தாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைதராபாத் போகிற பஸ்ஸஸ், விஜயவாடா போகிற வண்டிங்கெல்லாம் நிற்கிற டைமு. நான் இங்கே நிற்கிது பார்த்திங்களா, நம்மளோட செல்லக்குட்டி விஜயவாடா போகிற வண்டி. இதுதான் நம்ம பஸ்ஸு ஹைதராபாத் போகிறது. இங்கே நிற்கிறோம் பார்த்திங்களா, ஆரஞ்சு வெஸ்ட் ஹைதராபாத் போக ரெடியாக இருக்கா. இந்த மாதிரி நிறைய வண்டிங்க ஹைதராபாத் விஜயவாடா போகிறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு டைமிங்கில் இருக்குங்க. வாங்க நம்மளும் அப்படியே பஸ்ஸில் ஏறிக்கலாம். என் வாழ்க்கையில் இவ்வளோ லாங்காக ஒரு பஸ் ஜர்னி, அதுவும் இந்த பஸ்ஸில் ஸ்ரீவாரி டிராவல்ஸோட பாரத் பென்ஸ் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் மதுரையிலிருந்து ஹைதராபாத் வரைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், மதுரையிலேருந்து ஹைதராபாத் வாயா திருப்பதி இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? நம்மளோட டிரைவர் என்ன இருக்காரு. ஹாய்ண்ணே, உங்கள் பேர் சொல்லுங்கள்? ராமஜெயம். நைஸ், ரொம்ப சந்தோஷம். வாங்க பேசிக்கிட்டே போவோம். இன்டீரியர்ஸ் நைஸுங்க, நிஜமாலே குட். அண்ட் நம்மளோட பர்த்து இதுதாங்க, U12. ரிப்பீட்டு தான் இருந்தாலும் சொல்கிறேன், தயவு செஞ்சு செருப்பு போட்டு பெட்டு மேலே ஏறாதீங்க. இந்த இடத்துல செப்பரேட்டாக செருப்பு வைக்கிறதுக்குன்னே ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும், அங்கே வச்சுருங்க. ஏன்னா செம்ம நீட்டாக இருக்குது எல்லாமே. தயவு செஞ்சுங்க ப்ளீஸ். சார் மக்களே, பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம். வந்தோடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ் தரமாக இருந்துச்சுங்க. ஸோ ஏசி சில்னஸ், லைட்டிங், நீட்னஸ் எல்லாமே பக்கா. ஸோ இந்த பஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீவாரி ட்ராவல்ஸோட பாரத் பென்ஸ் ஏசி ஸ்லீப்பர் பஸ் மதுரையிலேருந்து ஹைதராபாத் போகுது. வயா வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி. ஸோ மதுரையிலேருந்து ஹைதராபாத்துக்கு மொத்தம் 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வயா பெங்களூர், வயா திருப்பதி. ஸோ அந்த திருப்பதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மத்தியானம் ஏறி மிட்நைட் திருப்பதி போய் அங்கே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு ரூட்டு தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக திருச்சி, உளுந்தூர்பேட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலூர், திருவண்ணாமலை, வேலூர், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சித்தூர், திருப்பதி. திருப்பதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைதராபாத் ரூட்டில் போயிடும். உங்களுக்கு வந்து லைக் கடப்பா அந்த ரூட்டில் வரையா கர்னூல் ஜாயின் பண்ணி போயிடும். ஸோ கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டர் கிட்ட இந்த ஜேர்னி நமக்கு இருக்க போகுது. ஸோ இந்த 1100 கிலோமீட்டர் ஜேர்னிக்கு நமக்கு என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா? ஸோ தலைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு USB டைப்பில் ஒரு ப்ளக் பாயிண்ட், USB-C டைப் ரெண்டுமே இருக்குது. அண்ட் மொபைல் ஹோல்டர் அண்ட் நல்ல பெரிய ஒரு குஷன், நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குங்க. அது போக ஒரு பில்லோ, ஸ்ரீவாரி ட்ராவல்ஸ் அப்படின்னு போட்டு நல்லா கோல்டு கலரில், எப்படின்னா ஒரு காப்பர் கோல்டு கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிவேட்டட் போர்ஷனோடு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் சூப்பர். அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ஷீட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாக்லேட் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸ்மெல்ஸ் குட். நல்லா வாஷ் பண்ண பிளாங்கெட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்படி இருக்குது. ஸோ கம்ஃபர்ட் வைஸ் சூப்பர். அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். தலைக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபேன் டைப்பில் நமக்கு அட்ஜஸ்டபிள் ரெகுலேட்டர் டைப்பில் வந்து ஒரு ஏசி வந்து செம்ம சில்லுன்னு காற்று வருது.
ரீடிங் லிங்க் பகல் நேர ஜேர்னிக்கே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. அண்ட் காலுக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷட்டர் டைப்பில் ஏசி வெண்ட், நல்லா சில்லுனே காற்று வருது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எமர்ஜென்சி ஹேமர், நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரியர் கொடுத்தாங்க. என் பல்கான பேக்கே நான் வச்சிட்டேன், குட்டி தான் பட் இருந்தாலும் எப்படியோ உடங்கி உட்காந்துருச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, அக்வா ஹைஜீன் அப்படின்னு போட்டு, விச் இஸ் குட். கர்டன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு சேம் தாங்க, பெட் ஸ்ப்ரெட்டை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு கர்டன்ஸ், குட். அதில் ஈஸியாக விளக்கிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈஸி டு யூஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த பக்கம் தாங்க ட்விஸ்ட்டு, என்னடா ஒன்று தான் இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபுல் ப்ரைவசி கர்டன். எப்படின்னா இந்த ஒரு சைடே நம்ம இழுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது மொத்தமாக நடுவில் ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப் இல்லாமல் நமக்கு வந்து இழுத்துக்கிற மாதிரி கர்டன்ஸும் குட். இனி ஒரு ப்ரைவேட் பாடு மாதிரியே இருக்கும் இந்த பஸ்ஸு. ஸோ எனக்கு வந்து இந்த பஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் சுற்று தான், ரொம்ப கிடையாது. ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் கொஞ்சம் கூட தான் வரும் இந்த திருப்பதி வழியாக போகிறது. பட் கண்டிப்பாக இந்த பஸ்ஸோட ஆக்குபென்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ரூட் இப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பஸ்ஸோட ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சனிக்கிழமை, ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை மத்தியானம் ஏறி நாளை காலையில் நான் போய் ஹைதராபாத்தில் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி எனக்கான ப்ரைஸ் இது தாங்க, 2627 ரூபா. ஸோ ஃபோன் புக்கிங் பண்ணால 2600 ரூபா. நான் புக் பண்ணியிருக்க சீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் அப்பர். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லா சீட்டுக்குமே ஒரே மாதிரி ஃபேரிங் தான் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த சிங்கிள் பஸ்ஸே ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ ஐ டுக் இட் அவுட். ஸோ இந்த பஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா நான் இப்போ மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட விராலிமலை கிட்ட வந்துட்டேன். ஸோ விராலிமலை வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். என்னடா கேபின் ட்ரைட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணுவாங்க, இது நம்ம வழக்கமாக வர்ற ரூட் இல்லையா, இன்னும் நம்ம 1000 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இங்கே நம்ம கேபின் ட்ரைட் பண்ண வேணாம், ஸோ நம்ம புதுசாக இருக்கிற ரூட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக புது ரூட்டில் உங்களுக்கு வரும். ஸோ எல்லாமே ஓகே, ப்ரைஸிங் சொல்லிட்டேன், பஸ்ஸை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு, என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாமே சொல்லியாச்சு. கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மதுரையிலேருந்து திருப்பதி போகிறதுக்கும் மதுரையிலேருந்து ஹைதராபாத் போகிறதுக்கும் இந்த பஸ்ஸை. ஸோ இன்டீரியர் ரேட்டிங்கை பொறுத்தவரை தாராளமாக நம்ம 9.5 out of 10 நம்ம கொடுக்கலாங்க. சூப்பராக இருக்குது இந்த பஸ்ஸு, ஃபாஸ்ட் ரெக்கமெண்டட் வண்டி. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு உங்களை திருச்சியில் நான் மீட் பண்ணுறேன். திருச்சியிலேருந்து அப்படியே குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா மக்களே, ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3:05 ஆகுதுங்க. கரெக்டாக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு விட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ பாண்டியா கோயிலுக்கு போகாமல் எப்படி, பாண்டியா கோயில் சைடில் இருக்குதுங்க. பாண்டியாட்ட ஒரு அட்வான்ஸை போட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். என்னடா ஹைதராபாத் போகிற வண்டின்னு சொன்னீங்களே, இந்த ரூட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னா எஸ்ங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை வரையும் நம்ம நார்மல் சென்னை ரூட்டு தான். ஸோ அதனால தான் இந்த வழியாக போகிறோம். ஸோ ஐயா பாண்டியா, என்னையும் காப்பாற்று, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் காப்பாற்று ஐயா. இன்னைக்கு முரட்டு லீவு நாளுன்றதுனால பூரா கூட்டம் இங்கே வந்துருச்சுங்க. நம்ம செல்ல குட்டி இங்கே நிற்கிது விஜயவாடா வண்டி. நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து திருப்பதி வரையும் போய் திருப்பதியிலேருந்து கடப்பா, நந்தியால், கர்னூல், மெஹபூப் நகர் வழியாக ஹைதராபாத் ரீச் ஆகுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1080 கிலோமீட்டருக்கான ஜேர்னி ஆரம்பமாயிருச்சு. ஒத்தக்கடை பைபாஸை தாண்டியாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுறேன். ரீசன் என்ன அப்படின்னா ரொம்ப பழக்கப்பட்ட ரூட்டுங்க இது, நம்ம அடிக்கடி போகிற ரூட்டு, நிறைய டைம் உங்களுக்கு வீடியோஸில் காட்டினது தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு கரெக்டாக திருச்சியில் உங்களை பார்க்குறேன். அதுவரையும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுற வேண்டியதுதான். டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3:45 ஆகுதுங்க. திருச்சி வந்துட்டோம். ஸோ 1 hour 45 minutes வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி வந்திருக்கோம். ஸோ திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி பிக்கப்லாம் கிடையாது. ஸோ இங்கே நம்பர் 1 டோலு, இது வந்து டிவிஎஸ் டோல் கேட்டு தானே, டிவிஎஸ் டோலு நம்பர் 1 டோலு சமயபுரம், இது தாங்க பிக்கப்பு. மன்னார்புரம் இருக்கா? மன்னார்புரம் இருக்குமாங்க. மன்னார்புரம் பால் பண்ண அதான் பைபாஸில் என்னென்ன போர்டிங் இருக்குதோ அதெல்லாமே பண்ணிடுவீங்க, அவ்வளோதாங்க. ஸோ
தான் எந்திரிச்சு வந்தேன். ஸோ அதுதான் மேட்ரு. ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டு வந்தாச்சு. கேபின் ரைடில் இப்போ ஸ்டார்ட் பண்ணல, திருச்சியை காட்டுறதுக்காக தான் வந்தேன். ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5:30 ஆயிடுச்சுங்க. சமயபுரம் டோலை தாண்டிட்டோம். பரவாயில்ல, ஏன்னா நமக்கு டைம் வந்து 5:30 தான் நமக்கு திருச்சி இல்லை. பரவாயில்லைங்க, அட்வான்ஸ் டைமிங்லாம் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சாயங்காலம் ஒரு 5:45 வாக்கில் பார்த்தீங்கன்னா திருச்சி SRM காலேஜை தாண்டி டீசலுக்காண்டி வண்டி நிப்பாட்டி இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா லிம்கா வாங்கிட்டேன். எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்தியன் ஆயில் இருக்குல்ல, சிறுங்கனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ஆயில் பங்க்கில் உள்ளேயே வந்து ஒரு சின்ன இது வச்சுருக்காங்க, ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. ஸோ பஸ்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 100ல் லாக் ஆமாம். ஸோ ஹைதராபாத் வரையும் போகிற வண்டியில், அதனால் 100ல் லாக்கு. ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க ரைடு. சூப்பரான வண்டி, ஆன் டைம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓவரால் குட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 960 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குங்க. இன்னொரு மேட்டர் சொல்லவா, இது ஸ்ரீவாரி மதுரையிலேருந்து ஹைதராபாத் போகிற வண்டி, பாரத் பென்ஸு. அது பாலாஜி கேப்ஸு, அதுவும் மதுரையிலேருந்து ஹைதராபாத் போகிற வண்டி, பாரத் பென்ஸு. இந்த 2 வண்டிங்க மதுரையிலேருந்து ஹைதராபாத் போகிறதுக்கு வயா திருப்பதின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியும் பாலாஜி கேப்ஸுன்னாங்க. இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா, 2 வண்டிங்களுமே பாண்டிச்சேரிக்காரங்க, 2 வண்டியுமே பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷனு. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க, அச்சு அசல். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு, எல்லாமே அச்சு அசல் அப்படியே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களோ தெரில. 2 hours later. பிரிட்ஜ் மேலே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா திண்டிவனம், சென்னை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாங்க. பட் இப்போ நம்ம கீழே நம்ம வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை கொஞ்சம் முன்னாடியே. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் கட் பண்ணி நேராக திருக்கோயிலூர், திருவண்ணாமலை ரூட்டை பிடிக்க போகிறாங்க. இதுதான் ஆக்சுவல் மெயின் ரோடும் கூட. நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸஸே வந்துச்சு அப்படின்னா திருவண்ணாமலை போகிறதுக்கு இந்த ரூட்டை தான் யூஸ் பண்ணுவாங்கங்க. ஸோ கரெக்டாக இங்கேருந்து திருக்கோயிலூர் 39 கிலோமீட்டர், திருவண்ணாமலை 74 கிலோமீட்டருங்க. அண்ட் வேலூர் 161. திருவண்ணாமலை. ஸோ 4-வே ரோட்லேருந்து ஒரு சின்ன குட்டி பிரேக் எடுக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு தான். சிங்கிள் ரோடு வைப்புங்க. ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது போல. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. டபுள் பர்த் லாஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:50 ஆகுதுங்க. திருவண்ணாமலை பைபாஸ் தாண்டி சித்ரா பவன் அப்படின்னு ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. சீரியஸாக சூப்பர்புங்க. ஒரு ரவா தோசை மட்டும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அண்ட் வாவ், எல்லாமே வந்து இவங்கள்ட்ட இதே ஒயிட்டு கலரில் யூனிஃபார்மாக இருக்கும் பஸ்ஸுங்கெல்லாம். ஸோ எந்த பஸ்ஸு என்ன ஏது ஒரு டிஃப்ரென்ஸு கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஹைதராபாத் போகிற பாரத் பென்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஹைதராபாத் போகிற பாரத் பென்ஸ். ஹைதராபாத்தை பொறுத்தவரை வந்து மேக்ஸிமம் பாரத் பென்ஸாக தான் இப்போ வச்சுருக்காங்க. நைஸில். அண்ட் ஜேர்னியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சூப்பர். 100ல் லாக்கு, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. அந்த மதுரையை தாண்டி வர்ற வரையும் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சதி பண்ணுச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி பம்பி ரைடு தான். பட் பாரத் பென்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் சஸ்பென்ஷன் வண்டின்றனால சூப்பராகவே இருந்துச்சுங்க. பெருசாக கம்ஃபர்ட்டுக்கு எந்த குறையுமே கிடையாது, ப்ரைவசிக்கு எந்த குறையும் கிடையாது. சூப்பராக இருக்குது வண்டி. ஸோ வாங்க, இன்னும் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு 700 கிலோமீட்டருக்கு மேலே போனோம். ஃபுல்லாக பாரத் பென்ஸ் லைனாக இருக்குதா, என்னடா இது வரலையே அப்படின்னு பார்த்து இது லேலாண்டு எம்ஜி பாடியில் வந்து இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீவாரி ஃபுல்லாகவே இங்கே தான் நிப்பாட்டுறாங்க போலங்க. பஸ்ஸோட லைனப்பை பார்த்தோம். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைலட்டோட லைனப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூ தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். பாண்டிச்சேரியிலேருந்து மதுரையிலேருந்து பல லொக்கேஷன்ஸ்லேருந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், விஜயவாடா, கேரளா எல்லாமே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ்ண்ணே. ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நமக்கான க்ரூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர். அண்ணன் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. சிவநாதன். இவரும் வந்து நமக்கு பழக்கப்பட்ட ஆளு தான். டிஏடி, அதாவது 2020 கோவிட் லாக்டவுன்ல அண்ணனை பார்த்துருப்போம். இவரும் அப்படிப்பட்ட ஒரு ஆளு தான். அண்ட் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் அசிஸ்டன்ஸ். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. வினோத். அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைலட், ஃபர்ஸ்ட் பைலட். அண்ணன் பேர் மட்டும் சொல்லுங்க. ராமஜெயம். 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெண்ட்லி க்ரூங்க. வர வர நமக்கு வாய்க்கிறது எல்லாமே செம்ம ஃப்ரெண்ட்லி க்ரூவாக தாங்க இருக்காங்க. ஸோ என்கிட்ட எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள்கிட்ட தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்லி க்ரூன்னு சொல்கிறது. எல்லாம் 2 பேர் மட்டும். ஏன் நீங்க வேணாம், நீங்கள் 2 பேர் மட்டும் ஹாய் சொல்லுங்க. ஏங்க இது சத்தியமான தெரியாதுங்க. டிஎஸ்ஆர்டிசி, தெலுங்கானா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட பஸ்ஸு திருவண்ணாமலையிலேருந்து ஹைதராபாத் போகிறதுன்னு நினைக்கிறேன். கேஆர்எம்ஆர் கரீம் நகரா. பட் அது கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத் போகிற வண்டி தான். ஆந்திரா ஆப்ரேட்டர். ஆனால் பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டாங்களா? பாண்டிச்சேரி ஆப்ரேட்டர் அவங்க ஓனர் பாண்டிச்சேரி. இவங்க ஓனரா? ஓகே. இவங்க 3 பேர்ல எல்லாம் க்ளோஸ் தான். இவரே நம்ம ஓனர். அந்த அவரு பாண்டிச்சேரி. ஸோ ஸ்ரீவாரி ஓவர்டேக்ஸ் ஸ்ரீவாரிங்க. நம்ம கூட நின்ன வண்டி தான், வேற எதுவும் இல்லை. நம்ம மதுரை, பெங்களூர், ஹைதராபாத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4-வே 6-வே இருக்கும்ல. ஆனால் இந்த திருப்பதி, மதுரை திருப்பதி ஹைதராபாத் ரூட்டு வா அப்படி இருக்குது. என்னால் வார்த்தைகளால் சொல்லவே முடியல. இது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவங்க இந்த ரூட்டு. இது வந்து மதுரையிலேருந்து ஹைதராபாத் போகிறதுக்கு மட்டும் கிடையாது, மதுரையிலேருந்து திருப்பதி போகிறதுக்கே இதுதான் ரூட்டு. ஆக்சுவலாக மதுரையிலேருந்து திருச்சி வழியாக திருப்பதி போகிறதுக்கு இதுதான் ரூட்டு. அண்ட் மதுரையிலேருந்து இன்னொரு ரூட் இருக்குது திருப்பதி போகிறதுக்கு. ஐயா சேலம், கிருஷ்ணகிரி, வேலூர் அப்படி போய் போகிறதும் இருக்காங்க. தெரியுற அந்த லைட்டு வச்ச மான்யூமெண்ட் தாங்க வேலூர் கோட்டை. நம்ம தமிழ்நாட்டிலேயே கம்பீரமாக இன்னும் லைவ்லேயே இருக்கக்கூடிய அந்த பழங்கால கோட்டைகளில் இதுவும் ஒன்றுங்க. ஒரு டைமாக அது உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஒரு சின்ன ஆசை தான், வீடியோக்குன்னு இல்லை, பட் எனக்காகவா அது. எங்க மக்களே இப்போ தெளிவாக தெரியுதா உங்களுக்கு? அகழி ஃபுல்லா தண்ணிங்க. அந்த அகழியோட பார்க்கும்போது ஐயோ என்ன அழகு. என் ட்ரெயின்ல பெங்களூர் வரும்போது பார்க்குற அந்த ஸ்டேஷனுக்கு நடுவில் இருக்கிற அந்த பிரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த தெரியுதுல்ல ஆர்ச் பிரிட்ஜ், அதே தான். இதுதாங்க காட்பாடி ஜங்ஷனுக்கான என்ட்ரன்ஸு. தெரியுதா கொடி? இதுதான் அந்த ரயில்வே பிரிட்ஜ், ரயில்வே ஆர்ச் பிரிட்ஜ். ஸோ இங்கேருந்து வெறும் 10 கிலோமீட்டரில் ஆந்திராங்க. நீங்கள் நம்பலனால அதுதான் நெசம். இப்பொழுது தெரிகிறதா?
ட்ரெயின் நிற்கிது. ஸோ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா 8 to 10 கிலோமீட்டரில் ஆந்திராவே ரீச் ஆகிடும். தமிழ்நாடை விட்டு ஆந்திராவுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் ஆவின் பால்ட் எப்போன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஆர்டிஓ செக் போஸ்ட்டு, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. ஆமாங்க, சொல்ல மாட்டேன், இது ஃபாரஸ்ட்டு. எஸ், தமிழ்நாடு அரசு தங்கள் வருகைக்கு நன்றி, மீண்டும் வருக அப்படின்னு போட்டாங்க பார்த்தீங்களா. தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு வந்தாச்சுங்க. வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ் மக்களே. ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் வந்துருச்சுங்க. 4-வே காது, இது 6-வே. 4-வே 6-வேயா? 4-வேயா? 4-வேங்க. ஆமாம் ஆமாம், சித்தூர் வரையும் தான் 6-வே இருந்துச்சு. இது 4-வே தான். ஆக்சுவலாக மங்களகிரி பைபாஸ்லேருந்து சித்தூர் வரையும் 6-வே, சித்தூர்லேருந்து காட்பாடி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா 4-வே. ஸோ இதுதாங்க அந்த 4-வே. எப்பா கான்கிரீட் 4-வேங்க, பரவாயில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூரோட ஓல்டு மெட்ராஸ் ரோடுங்க. ஸோ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற பழைய ஹைவே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தூர் வழியாக பெங்களூர் போகிற ரோட்டு. நேராக போனால் ஹொஸ்கோட்டே பெங்களூரு. அண்ட் நம்ம இப்போ ரைட்டு கட் பண்ணி திருப்பதி போயிட்டு இருக்கோங்க. அக்கா ఎంట్రది చాలా పెద్ద కళ్ళు. చిన్న కళ్ళు పెద్ద లాభం, మరి పెద్ద కళ్ళు పెద్ద లాభం. நான் சொன்னேன் இல்லைங்க, 4-வே அடுத்து 6-வே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இதுதாங்க அந்த 6-வே. ஸோ இங்கேருந்து மங்களகிரி பைபாஸ் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6-வே தாங்க. ஆக்சுவலி நேராக போனால் தான் திருப்பதி, இன்னொரு 50 கிலோமீட்ரு. பட் இன்னைக்கு நமக்கு திருப்பதி பிக்கப் இல்லை அப்படிங்கிறதுனால திருப்பதி நம்ம பைபாஸ் பண்ணி நேராக நம்மளோட அடுத்த ஸ்பாட்டு, அதாவது கடப்பா நம்ம போக போகிறோங்க. ஏன்னா நமக்கு ரூட்டே வந்து பார்த்தீங்கன்னா பைலேரு, கடப்பா, அந்த நந்தியால், அப்படியே கர்னூல் போய் மஹபூப் நகர் வழியாக ஹைதராபாத் ரீச் ஆகிறது தான். ஸோ அப்படி தான் நம்ம போக போகிறோம். என்ன இதனால் என்னென்னா ஒரு 2 hours நமக்கு டைம் சேவ் திருப்பதி போகாமல் போகிறது. ஸோ ஆப்வியஸ்லி நாளைக்கு வந்து ஆன் டைமில் அட்வான்ஸ் டைமிங்லேயே நம்ம போகிறது உறுதி. ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருப்பதி, நம்ம லெஃப்ட் எடுத்து எர்லி குட் மார்னிங் மக்களே. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2:20. ஹில்ஸ் எல்லாம் ஏறுதுங்க, அதுக்காக தான் எழுந்திரிச்சு வந்தேன் ஆக்சுவலாக. அண்ட் டிரைவரும் சேஞ்ச் ஆகிட்டாரு, நம்ம சிவானே வந்துட்டாப்ல. இந்த ஹில்ஸ் நம்ப மாட்டீங்க, இங்கே பாருங்க மேலே ஹில்ஸில் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஹைதராபாத் புதுசு கிடையாது. ஆல்ரெடி கோயம்புத்தூர்லேருந்து ஹைதராபாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியாய்ப்பாளையம், ஹைதராபாத்லேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து டெல்டாவில் பஸ்லேயே வந்திருப்போம். வீடியோஸ் வேணால் கார்ட்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் 4-வே 6-வே 4-வே 6-வேன்னு ஓடி இருக்கும்.
ஆனா இது பார்த்தீங்களா திருப்பதி வெளியே வர்றது பா யூனிக்கா இருக்குதுங்க அந்த ரோடு. ஹேர்பின் பெண்டு, அதுவும் சமஸ்டிப்புங்க ஹேர்பின் பெண்டு. இப்படி தாங்க ஓட்ட தெரியாதவங்கலாம் வந்திருந்தாங்க. நம்ம வாயிலே ஏதாவது வார்த்தை வந்துடுது, சாரிங்க டீப்பில் போட்டு விட்டுரு. வினோத் மேல அனுப்ப கூடாதோ, மேல போய் தூங்கலானா போன் பேசிட்டு இருக்கிறாப்ல. யாரு கூட போன் பேசுறாரு தெரியல, வீட்டுல பேசும்போது போட்டு விட்டுருவேன் பாத்துக்க. ரகசியமா அது புதுசு. நான் சவுண்டு பேச்சு சவுண்டே கேட்கல. இப்படி கீழே கொஞ்சம் பார்த்தா செல்லு அப்படின்னு போன் பேசிக்கிறாரு வினோத்த. இல்ல நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதை கூட நம்பல. இவங்க பேசினதுக்கு அப்புறம் வெக்கப்படுறாரு பார்த்தீங்களா? தலைவரே என்னது? அதான் விபத்து ஏற்படக்கூடிய பகுதி, மெதுவாக செல்லுங்கள். அப்படியே சப்பிச்சுட்டாங்க. இந்த பேய் கதையோட இந்த ஆக்சிடென்ட் கதையெல்லாம் சொல்லும் போதாங்க நமக்கு ஒரு மாதிரி பல்லு கூசம். இருக்கு அந்த காரு. அது வரைக்கும் பார்த்தா அந்த பஸ் இதுல போனது அப்படியே போய் நேரம் நின்றுச்சு, போயிடுச்சு பஸ். ஆஹா, நெக்ஸானுக்கே இந்த நிலைமையா? விழுந்தா பொழைக்க மாட்டோம் போல. அப்புறம் அங்க அது அந்த ஆஞ்சநேயர் கோயில் ஒண்ணு. ஏங்க இது ஏதோ பெரிய காட்டு மாதிரி தாங்க, பெரிய காட்டுங்க. நாங்க வர்றத 10 நிமிஷத்துக்கு மேல வந்துகிட்டு இருக்கோம். சும்மா 2-3 ஹேர்பின் பெண்டெல்லாம் இல்ல, எக்கச்சக்கமா இருக்குது. இந்த வரைக்கும் வண்டி வரல, அப்புறம் நம்ம வராம இருப்பாங்க. இறங்கியாச்சு. ஆனா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வந்தாலும் 1/4 மணி நேரம் தாங்க கரெக்டா வந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் ரிஸ்கியான அந்த இடம் தாங்க. எங்க போற? ஹைதராபாத் போறோம்னா ஹைதராபாத்ல லெஃப்ட் ஹேண்ட் போட்டு இருந்து நம்ம நேரா போயிட்டு இருக்கோம். bypass bypass. ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக ஒரு 3:40. அலாகட்டா அப்படின்ற ஒரு ஊருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டிருக்காங்க. பா செம்ம வண்டிங்க, சீரியஸாக பென்ஸு தாயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 100 லாக் வண்டி. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அவுட் ஆஃப் மேக்ஸிமம்ங்க. கம்ஃபர்ட் வைஸும் சரி, த்ரஸ்ட் வைஸும் சரி, எல்லாமே சூப்பர். ஸோ பைலட்ஸும் செம ஃப்ரெண்ட்லிங்க. என்ன ஹெல்ப் பண்ணாலும் அதெல்லாம் பண்ணிடுறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் மோஷன் சிக்னஸ் இருந்தது, ஸோ அதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ரெஸ்ட் ரூமுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. மற்றபடி எல்லாமே சூப்பர். டைமிங் வைஸ் போயிட்டுருக்குதுங்க. திருப்பதி போகாதனால வண்டி அட்வான்ஸ்லேயே போயிட்டுருக்கு. அந்த வகையில் ஹாப்பி தான். ஏன்னா திருப்பதி போயிருந்தால் 3 hours கிட்ட வந்து வண்டி
ஸ்கெடியூலுக்கு இது போயிருக்கும். ஸோ இப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்கெடியூல்லேருந்து அஹெடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ விச் இஸ் குட் ஃபார் தி பேசஞ்சர்ஸ் அண்ட் மீ. இதுக்கப்புறம் நான் தூங்க தாங்க போகிறேன் சத்தியமாக. கேபின் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 300-350 கிலோமீட்டர் நான் கேபின்லேயே உட்காந்துருப்பேன். ஸோ எஸ் தூங்க போகிறேன். காலைல ஹைதராபாத்தில் மீட் பண்ணலாம். குட் நைட். குட் மார்னிங் மக்களே. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 7:50. ஸோ சம்ஷா பார்த்து வந்தாச்சு. 1 hour அட்வான்ஸ். திருப்பதிக்குள்ளே போயிருந்தால் 3 hours கிட்ட இருந்திருக்கும். பட் இப்போது 1 hour அட்வான்ஸ் வந்திருக்கும். ஸோ சூப்பர். நல்லா தூக்கம், சில்னஸும் பக்கா, தூக்கமும் பக்கா, எல்லாமே பக்காங்க. இப்படி இருந்துச்சு. ஸோ அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் ஹைதராபாத். அவுட்ஸ்கர்ட்ஸ் எல்லாம் இல்லை, சிட்டியே வந்தாச்சு. பெரிய வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன் சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும். ரொம்ப நாள் கழிச்சு, அதுவும் மதுரையிலேருந்து ஹைதராபாத் என்னோட லாங் ஜேர்னி. வாழ்க்கையில் இவ்வளோ லாங் பஸ் ஜேர்னி ஃபார் த ஃபஸ்ட் டைம். கிட்டத்தட்ட 1100 kilometers. ஸோ ஜேர்னி வாஸ் குட். அண்ட் இந்த பஸ்ஸுக்கு என்னோட ரேட்டிங், டோட்டல் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9.9 out of 10. ஆனால் தி பெஸ்ட் ரேட்டிங் தான் நான் கொடுத்துருக்கேன். டைமிங், ஃப்ரெண்ட்லினஸ், கிளென்லினஸ், ஸ்டாஃப் வைஸ், ரெஸ்ட் ரூமு எல்லாமே டாப் நாச். சூப்பர்பான பஸ்ஸு, மஸ்ட் ரெக்கமெண்டட். ஆனால் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி வெளியே வர்றதுனால யூ கேன் ப்ரிஃபர் திஸ் பஸ் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். பட் லாஸ்ட் பர்த் மட்டும் புக் பண்ணாதீங்க, இல்லாட்டா ஆஃப் ஆயில் போட்டுருவீங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஜேர்னி முடிய போது இறங்கிட்டு நான் அவுட்ரோ கொடுத்துட்றேன். ஓகேவா? கிட்டத்தட்ட 9 மணிக்கு மாற வேண்டிய நம்ம பஸ்ஸு 8 மணிக்கெல்லாம் வந்து ஆராம்கரில் இருக்கக்கூடிய அவங்களோட லாஸ்ட்டு ட்ராப்பிங் பாயிண்ட்டுக்கு இந்த பஸ்ஸு வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் வெஹிக்கிள் சர்வீஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது போக மெட்ரோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெட்ரோ டிக்கெட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அங்கே. ஸோ நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இந்த பஸ்ஸை இறக்கி விட்டுரும். ஸோ அங்கேருந்து நீங்கள் எங்கெங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ, என்ன ட்ராப்பிங் பாயிண்ட் போட்டிருக்கீங்களோ அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ டிக்கெட்டோட QR உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் மெட்ரோ யூஸ் பண்ணி போய்க்க வேண்டியதுதான். ஸோ இப்படி தான் இருக்குது. நான் இங்கே ஆராம்கர்லேயே கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தான் நானும் கிளம்ப போகிறேன் எங்கே இருந்தாலும். ஸோ ஹைதராபாத் வந்து எனக்கு புதுசு கிடையாது, பட் ஈவன் தோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டியது தான். ஸோ சூப்பர் பஸ்ஸுங்க. மதுரையிலேருந்து ஹைதராபாத் 1100 கிலோமீட்டர்ஸ்க்கான ஒரு ஜேர்னியை நம்ம பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் எப்படின்ற ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோட அப்டேட்ஸ் தங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டடா, தேங்க்யூ ஸோ மச். சத்தியமாக என்னால் நம்பவே முடியல இவ்வளோ தூரத்தை நான் எப்படி கவர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் சூப்பராக மீட் பண்ணலாம். இப்போதைக்கு பாய் பாய்.